നമസ്കാരം. എൻ്റെ പേര് ശ്രുതി കുഞ്ഞുമോൻ. ഞാൻ ഫിലിമിൽ വരാൻ കാരണം സൈനു സാർ തന്നെയാണ്. സാർ ഒരു ദിവസം എന്നെ വിളിച്ചു, മോളെങ്ങനെ ക്യാരക്ടറുണ്ട്, ക്യാരക്ടറിൻ്റെ പേര് ചെമ്പകം എന്നാണ്. സാർ ചോദിച്ചു വരാൻ പറ്റുമോ എന്ന് ചോദിച്ചു. അപ്പോൾ അതിന് തന്നെ സാറേ ഞാൻ അന്നേരം പറഞ്ഞ ഞാൻ ഭയങ്കര ലക്കിയാണെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. കാരണം എൻ്റെ പേരായിട്ട് വന്നിരിക്കുന്ന സാറാണ്, പിന്നെ പറയേണ്ട കാര്യമില്ലല്ലോ. അതുകൊണ്ട് ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. പിന്നെ അതുപോലെ രമൺ സാറിനെ കുറിച്ച് പറയേണ്ട കാര്യമില്ല. സാറ് ഞങ്ങളുടെ കൂടെ കട്ടയ്ക്ക് സപ്പോർട്ട് നിൽക്കുന്ന സാറാണ്. പിന്നെ ക്യാമറമാൻ സാറ്, എല്ലാവരും. പിന്നെ എനിക്കൊന്നും പറയാനില്ല, സത്യം പറഞ്ഞാൽ എനിക്കൊന്നും പറയാൻ പറ്റുന്നില്ല. എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം. RK വെള്ളിമേഘം സിനിമയിൽ RK ഒരു ക്യാരക്ടറാ നടിക്ക ഒരു അവസരം ചാൻസ് കിടച്ചത് ഇത് പ്രൊഡ്യൂസർ ശ്രീ PG രാമചന്ദ്രൻ സാർ, എൻ ഫ്രണ്ട്, என் ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர் ஸ்ரீ சைனு சாவக்காடு. நான் முதல்ல வந்து 2 ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நடிக்க அந்த நம்ம சைனு சாவக்காடு சார் கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கும்போது இந்த கேரக்டர் ஒரு எனக்கு அந்த ஸ்டோரி சொல்லும்போது அவள் ஃபஸ்ட் டைமில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஸ்டோரி சொல்லும்போது ஸ்டோரி ஒரு டைரக்டர் ஸ்டோரி, ஒரு 2 ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து அவர் இன்ட்ராக்ஷனில் ரொம்ப சிச்சுவேஷன்ஸ், ஆக்டிங் சிச்சுவேஷன்ஸ், ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். தமிழில் வந்து ஒரு டைரக்டர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லும்போது நான் எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. அந்த கேரக்டர் தான் இதில் பண்ணுறது. நம்ம டைரக்டர் இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி அவர் பண்ணுற படம் போயிண்ட் ரேஞ்ச், மலையாளத்தில் வந்து போயிண்ட் ரேஞ்ச் ஃபிலிம். ஓட்டோ சங்கர்லாம் நடித்த அப்பானி சரத் ஹீரோ நடித்த படம். അതിപ്പോൾ എല്ലാ സെൻസറെല്ലാം முடிஞ்சு ഇപ്പോൾ ഫിലിം റിലീസിക്ക് തയ്യാറായിട്ടുണ്ട്. அதுக்கு முன்னாடி ஆள்கூட்டத்தில் ஒருவன் ஃபிலிம், அதுக்கு முன்னாடி வந்து கடல் പറഞ്ഞ കഥ, ആരോട് പറയാൻ ആര് കേൾക്കാൻ, അങ്ങനെ 5 ഫിലിംസ്, 6 ഇത് 6th ഫിലിം ഇത്. അപ്പോൾ ഫുൾ ക്രൂ ഇതിൽ எனக்கு ഞാൻ സ്റ്റോറിയിലേക്ക് അവള് പോകുന്നില്ല. എന്നാൽ സ്റ്റോറി അവള് ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி, ஆனால் ரொம்ப க்யூரியாசிட்டி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது நம்ம விசித்ரன் சார். அவர் வந்து தமிழ் சினிமையில் ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது அவருக்கு. அவர் கூட நடிக்கும்போது, அவருக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் நடிக்கும்போது ரொம்ப ഇൻസ്പയർ ആയിട്ട് എനിക്ക് നിന്ന ആൾ. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ഈ ഫിലിമിൻ്റെ ക്യാമറമാൻ ரொம்ப കാമ, ക്യൂട്ടാ, ഫുൾ ലൊക്കേഷൻ, ഫുൾ ഷൂട്ട്. ഒരു இந்த ஃபிலிம் பார்க்கும்போது தெரியும், ஒரு லைவ் ஃபிலிம். அவ்வளோ பியூட்டி ஆங்கிள்ஸில் எடுத்திருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதில் நம்ம டைரக்டர் சார் கூட சேர்ந்து அவ்வளோ மனோகரமான, அதில் க்யூட்டான ஸ்டைலில் அந்த படம் எடுத்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அதுபோல் நம்ம PG ராமச்சந்திரன் சார், அவர் எனக்கு ஜஸ்டன் மாதிரி. அவர் வந்து இந்த ஃபிலிமில் ப்ரொடியூசர் എന്നുള്ള നിലയ്ക്ക് இந்த படத்தில் வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் ஃபேமிலி இருக்குது. இந்த படம் எனக்கு தெரியும் தமிழ் ஃபுல் தமிழ் പ്രേക്ഷകർ വ്യൂവേഴ്സ് ഏറ്റെടുക്കും. നല്ല പടമായിട്ട് വരും. ഇതിൽ അഭിനയിച്ച കുറേയധികം ആളുകളുണ്ട്. നമ്മുടെ ഹീറോ ആയിട്ട് അഭിനയിച്ചിട്ടുള്ള ഗൗരീഷ്, രൂപേഷ്,
ശ്രുതി, ലിമിയ, நிறைய ஆள் இருக்கு. அவர் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கு. நல்ல இது ஆக்டிங்குக்கு இல்லை, அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டோரி நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கு. டைட் ஷோட்ஸு, டைட் சீன்ஸு, லேக் இல்லாமல் இந்த ஸ்டோரியில் கிளைமேக்ஸ் எல்லாம் சொல்கிற டைமில் நமக்கு தெரியாத இடத்துல கிளைமேக்ஸ் வந்து அந்த ஆரும் நிரூபிக்க முடியாது. அந்த டைமிலே வந்து கிளைமேக்ஸு எக்ஸைட்டட் கிளைமேக்ஸ். എന്തായാലും இந்த படம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக ഏറ്റെടുക്കണം. நம்ம தமிழ் மீடியாஸில் நல்லபடியாக வரணும். ഒരു നല്ല ഫിലിം തമിഴിൽ சின்ன பட்ஜெட்டில் நல்ல സ്റ്റോറിയിൽ நல்ல മേക്കിങ്ങിൽ വന്ന പടം എല്ലാം തമിഴ് വേൾഡ് ഏറ്റെടുത്തിരിക്കും. അപ്പോൾ இந்த படம் ഏറ്റെടുക്കണം. ഞങ്ങളുടെ ഈ സിനിമ വിജയിപ്പിക്കണം. ஓகே, தேங்க்யூ வெரி மச். என்னுடைய பேர் வந்து வினிதா ரமேஷ். நான் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் தூர்தர்ஷன் கேந்திராவில் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக பணியாற்றிட்டுருக்கேன். சினிமா அப்படின்னு சொன்னால் சித்திரமான இச்சொல்லுக்கு சிந்தனையால் வளம் சேர்ப்போம். மாறி வரும் உலகில் புதியன படைப்போம். கைவிரல் பிடித்து நடைப்பழகி மெல்ல மேலேற்றுவோம். உலகம் செதுக்க ஒளிகள் படைப்போம். பாரதி வழி நின்று மனத்தின்மையை தெளிப்போம். அறிவின் கூர்மையால் அற்புதம் செய்வோம். தன்னை உணரும் தத்துவம் படிப்போம். உடலினை உறுதி செய்வோம். கவிதை, புனைக்கதை, ஓவியம் உள்ளிட்ட நுண்கலை வளர்ப்போம். ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வீரியம் கொடுப்போம். அன்பின் துணை கொண்டு அனைத்தும் செய்வோம். மானுடம் செழிக்க சுவடுகள் பதிப்போம். இந்த வரிகளில் ஒரு கலைஞர் எப்படியெல்லாம் இருக்கணும், தன்னுடைய விஷயத்தில் தனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி சிறப்பு பெற்று அதை மென்மேலும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படத்தில் இருக்க எல்லா கலைஞர்களும் சரி ரொம்பவே அழகாக அவங்களுடைய திறமை, நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனக்குள்ளே இருக்க திறமையை மென்மேலும் வளர்த்துக்கிட்டு ரொம்பவே அழகாக அவங்களுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை சூப்பராக வெளிக்கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் சாரும் சரி, இதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. நான் இந்த திரைப்படத்தில் வந்து காஸ்டியூம் டிசைனர் ஆஸ் வெல் அஸ் இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் டீச்சர் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சைனு சாவக்காடன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் ஆல்ரெடி நம்மளுடைய டான்ஸ் அலெக்ஸ் சார் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய கேமராமேன் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக எல்லாமே இருக்குது. ரொமான்டிக் அண்ட் த்ரில்லர், ஹாரர் எல்லாமே வந்து கலந்த ஒரு திரைப்படம் தான் ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படம். இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம். எல்லோரும் போய் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. டைரக்டர் சைனு சாவக்காடன் சார் சொல்லணுன்னா நிறையா வந்துட்டு சப்போர்ட்டிவ், நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு மனிதர். அவருடைய முதல் திரைப்படம், அதாவது மலையாளத்தில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி நம்மளை நம்பி முதல் கால் எடுத்து வச்சுருக்காரு. நிச்சயமாக நம்மளோட சப்போர்ட் கொடுக்கணும். திரைப்படம் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ப்ரொடியூசர் இன்ஜினியர் பி.ஜே. ராமச்சந்திரன் சார், அவருடைய ஒய்ஃப் சுதா மேம் ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவ். நிறைய அதாவது ஃபிலிம் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தால் தான் அந்த இடமே ஜாலியாக இருக்கும். ஈஸியாக எல்லோரும் ஒரு ஸ்ட்ரிக்டாக சண்டே கோவம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட ஒர்க்கு நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ரிங் வந்து என் கையில் இருக்குது, நீங்கள் லீனியண்ட்டாக உங்களோட ஒர்க் பாருங்கன்ற மாதிரி எல்லாரையும் ஃப்ரீயாக விட்டாங்க. ரொம்பவே எல்லாரும் அவங்களோட ஒர்க்கை பக்காவாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள். நன்றி.